ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க ஈரோடு ஸ்பெஷல் பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்யலாமா, எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. செம்ம சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு அடுப்பு பற்ற வச்சு சட்டி வச்சுக்கோங்க. சட்டியில் செய்யுங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. தாளிப்புக்கு உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சவுடனே கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துக்குங்க. காய வச்சுக்கோங்க எண்ணெயை. கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துக்குங்க. கடுகுளுத்தம் பருப்பு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சவுடனே நம்ம காஞ்ச மிளகாவை விதையை நீக்கி வச்சுருக்கோங்க. அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சின்னதாக ஒரு 3 துண்டாக போட்டுங்க ஒரு காஞ்ச மிளகாவை. அதையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அந்த அந்த விதையை ஏதோ செடிங்களில் போட்டு வைங்க, அது தானாகவே முளைஞ்சிருங்க. ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. சின்ன வெங்காயம் உரித்து வச்சுக்குங்க. அதையும் சேர்த்துக்குங்க. எந்த அளவு தேவையோ அந்த அளவு சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். நம்ம எதுவும் மசாலாலாம் எதுவுமே சேர்க்க மாட்டோம். மஞ்சத்தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். உப்பு சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு ஒரு முறை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கலந்துக்கிட்டே இருங்க, அடி பிடிக்கும். தேங்காய் கீரி வச்சுக்குங்க. இதுக்கு இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு தேங்காய் தாங்க அல்டிமேட்டாக இருக்கும். அந்த சிக்கனு கூட அந்த தேங்காய் டேஸ்ட்டு சாப்பிட்டு பாருங்களாம், வேறு லெவலாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். நீங்களே எதிர்பாராத டேஸ்ட்டுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு தேவைன்னா காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. நான் லைட்டாக சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம நல்லா கழுவி சிக்கன் எடுத்துருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாங்க. சிக்கனை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ தண்ணியெலாம் சேர்க்க வேண்டாம், அப்படியே க்ளோஸ் பண்ணி வைங்க. அது தானாகவே தண்ணி விடுங்க. அந்த ஸ்டேஜ் தான் உங்களுக்கு. தண்ணி இல்லாமலே நீங்களே தண்ணி தானாகவே சிக்கனில் விடுங்க. தண்ணி சேர்க்காதீங்க. நல்லா இதுமாரி கலந்து விடுங்க அடிக்கடி, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இவ்வளோ தான். நம்ம தண்ணி ஃபுல்லாக வற்றிடுச்சுனாலுமே நம்மளுக்கு பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா சூப்பராக ட்ரையாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாம்பார் ரசத்துக்கெல்லாம் வச்சு வேறு லெவலாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் சூப்பராக இருக்குது, அடிக்கடி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. மறந்துடாதீங்க, எல்லாருமே செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு ருசியை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? நல்லா தண்ணி ஃபுல்லாக வற்றிட்டோன்னே கொத்தமல்லி தழையை போட்டுக்குங்க. கொத்தமல்லி தழை போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே கிளறி விடுங்க. இது ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப நம்மளுக்கு வேலைலாம் ஹெவியாலாம் இல்லைங்க. நீங்கள் மட்டும் மற்ற வேலையை பார்க்கலாங்க. இது செய்யுங்க. அடுப்பில் வச்சுட்டு மோஸ்ட்லி இது சட்டியில் செய்யுங்க, அதுதான் ருசி அருமையாக இருக்கும். எல்லார் வீட்லேயுமே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி பழம் நல்லா எந்த மசாலாவும் இல்லைங்க, வெறும் காஞ்ச மிளகாவில் தான் செஞ்சுருக்கோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் எல்லாருமே செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறந்துடாதீங்க, செஞ்சுருங்க. ஓகேவா? சிக்கன் எடுத்தால் செய்யுங்க.